மும்மொழி கொள்கை விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு, பல்வேறு ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள், அல்லது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்ற சந்தேகத்துக்கு இடமான பல விஷயங்கள் அதுல இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு போன்ற இடத்துக்குலாம் பொதுத் தேர்வுன்னு சொல்லி நீங்க வந்து அதுல ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படின்றப்போ அந்த வயதுடைய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம எத்தனையோ இடத்துல தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொதுத் தேர்வு அப்படின்றது எப்படி வந்து சாத்தியமாகும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? வெரி சக்சஸ்ஃபுல் இன்னைக்கு வரைக்கும் 10+2 தான். 3+4+5 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு. அப்படி இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு மாணவர்களுடைய இடைநிற்றல் அப்படின்றது வந்து இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம முழுமையா நம்மளால இன்னும் அதை ஒழிக்க முடியல. அப்படின்றப்ப பல்வேறு சூழல்கள்ல மாணவர்கள் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்ப சூழல்கள்ல ஏதோ பெற்றவர்கள் வந்து முடிந்த வேலைகளை செய்து கூலி வேலைகள் செய்து மாணவர்களை அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச கல்வியாவது படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அவர்களை பள்ளிகளுக்கு கொண்டு வரோம். அப்படின்றப்போ நீங்கள் இது போன்ற விஷயங்கள் பொதுத் தேர்வுகளால அந்த மாணவர்களை வந்து இன்னும் இடைநிற்றல் தான் அதிகமாகுமே தவிர்த்து அவருக்கு அந்த அடிப்படை கல்வியை பெறக்கூடிய சாத்தியக்கூறுன்றது அந்த இடத்துல அடிவாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே போல வந்து நீங்க தொழில் கல்வி கொண்டு வரோம், அந்த வயதிலேயே பள்ளிகள் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மேல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றீங்க. இன்றைக்கு 6ஆம் வகுப்பு மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 8ஆம் வகுப்பு வரையோ ஒரு 10ஆம் வகுப்பு வரையோ அல்லது 12ஆம் வகுப்பு வரை படித்து அப்போதான் அவர்களுக்கு வந்து நம்ம அடுத்ததா என்ன நிலைமைக்கு போக போறோம், நம்ம எந்த ஒரு துறையை சார்ந்து நம்ம போகலாம், இல்லை நமக்கு எது சூட் ஆகுன்ற அதை சிந்திக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்க ஒரு 6ஆவது முடிக்கிற பையனுக்கு போயிட்டு நீங்க தொழிற்கல்வி சொல்லித்தரேன் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே கஷ்டப்படுற சூழல்ல வந்து வேலைக்கு வர ஒரு மாணவர்களை போய் நான் தொழில் கல்வி சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்தது பள்ளியை இடைநிறுத்திட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? இப்போ கடந்த கால இந்த திராவிட ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, கடந்த கால ஆட்சி முறைகளில் நம்ம வந்து மாணவர்களை வந்து குறைந்த அளவாவது படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்ட செயல்பாடுகளோட தான் நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மறுக்கல. இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை எப்படி கொண்டு வந்தாரு? இன்றைக்கு வந்து அந்த ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம குழந்தைகள்லாம் வந்து படிக்காம இருக்கிறத பார்த்து தானே அவர் அதை கொண்டு வரணும், குழந்தைகள் படிக்க வைக்கணும். அப்ப அந்த சாப்பாடை நம்ம கொடுத்து அவனை படிப்பை எப்படியாவது படிக்க வைக்கணுன்றதுக்காக தானே கொண்டு வந்தாரு. அப்ப அப்படிதானே நம்ம எவாலுவேட் ஆகி வந்திருக்கோம். இப்ப இந்த கொள்கைகள் அப்படின்றது வந்து இதையெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு திரும்ப அவர்களை வந்து படிப்பில் இடைநிற்றல் செய்யக்கூடிய, அவர்களுடைய படிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மறைமுக வேலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பற்றி ஏன் அண்ணாமலை அவர்கள் பேசுவது கிடையாது? அதாவது நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்க, இப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் பாலிசியை வந்து செய்யணும்னு ஒரு கனவு காண்றீங்க. ஆனால் அந்த கனவை நீங்கள் எங்கேருந்து காணணும்னா கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவனுடைய இடத்துலேருந்து அந்த கனவை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டே இன்னும் நமக்கு ஸ்ட்ராங் ஆகலை. இப்போ தான் நம்ம எவாலுவேட் ஆகி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தான் நம்ம எவாலுவேட் ஆகிட்டு இருக்கோம்.